அடுத்த விரிவுரையாக சைவப்புலவர் கந்த சத்யாசன் அவர்கள் சிவப்பிரகாசத்தினுடைய தொடர்ச்சியை வழங்குவார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் 42வது பாடல் பார்த்து நாங்கள் கடைசியா முக்குணங்களினுடைய தொழிலும் புத்தியினுடைய தொழிலும் என்று பார்த்து நாங்கள். அப்ப முக்குணம் 3 குணமாக ராட்சதம், சாத்வீகம், தாமசம் என்று 3 குணமாக இருந்தாலும் அவை பேர்ந்து ஒவ்வொன்றும் 2 குணங்களாக விரிந்து மொத்தம் 9 குணங்களாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தினாங்க. மேலும் இந்த குணவிருத்திகள் சாத்வீகத்தில 16 குணவிருத்தியும், ராட்சதத்தில 9, தாமசத்தில 9மாக மொத்தம் 34 குணவிருத்திகளாக அது விருத்தி அடைகிறது. அதனாலதான் அலகில் குணம் என்று சொன்னதை நாங்கள் பார்த்தோம். இந்த கருத்துக்கள் பௌஷ்கர ஆகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நாங்கள் பார்த்த நாங்கள். இது மட்டுமல்ல, சுபாவம் அல்லது பாவம் 50 வகையான பாவம் இருக்கிறதையும் நாங்கள் அதுக்குள்ள பார்த்து அது விவரமாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். சரியா? அதிலே அந்த தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் என்ற 4ம் மிக முக்கியமானது. அதுக்கு எதிர்ப்பதமும் இருக்கிறது. சாத்வீக குணத்தினுடைய பாவங்களாக இருக்கின்ற இந்த 8 வகையான பாவங்கள் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் பார்த்து நாங்கள். ஆகவே இந்த முக்குணங்கள் இப்படி 9ஆக விரிவதை பற்றியும் சரியா அதன் தொழிலையும் பார்த்ததோடு இந்த புத்தி தத்துவம் என்ன? இது முக்குண சொரூபமாக இருந்து கொண்டுதான் இந்திரியங்கள் என்பது பஞ்ச புலன், ஐம்பொறி வாயிலாக விடயங்களை பகுத்து உணர்ந்து ஆராய்கிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது 43வது பாடல். இப்ப 43வது பாடல் புத்தி நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? அடுத்ததாக இனி அந்த கரணத்துல அகங்காரமும் மனமும் சித்தமும் இருக்குது. சரியா? இந்த 36 தத்துவத்தை பற்றி நீங்கள் கட்டாயம் ஒரு படம் போட்டு வச்சிருக்கோம். அப்ப அகங்காரம், மனம், சித்தம் ஆகியவற்றினுடைய 3னுடைய தொழிலை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 43வது பாடலை நீங்கள் ஒருக்கா பார்க்கலாம். ஆனதனு அதனில் உறும் அனிலனையும் அனிலனையும் அண்டாங்க வருகிறார். சரியா? அனிலன் இயக்கி ஆங்காரம் நீங்காத அகந்தைக்கு வித்தாய். சரியா? யான் அல்லது பிறர் ஒருவர் என்னை ஒப்பார், என்னை விட வேறொருவரும் ஒப்ப மாட்டார்கள், நான் தான் பெரியவன். இல்லையெனும் இயல்பினதாய், புவியில வேற யாரும் இல்லை, நான் தான் பெரியார். இந்திரியம் புலன்கள் தாம் நுகரும் அளவில் அதன் முந்தியுறும் இச்சை தான் உருவாய் சங்கற்ப சதாகதியும். சரியா? சங்கற்பம் என்றது நான் நேற்று சொன்னான். சங்கற்பம் என்பது நினைவு. சதாகதியும் தந்து மானது நிற்கும் சிந்தை நினைவு ஐயம். சரியா? சிந்தை நினைவு ஐயம் வந்து தரும் மனம் ஒளிய வகுப்போனாதே என்று அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்ப அகங்காரம் பற்றி நாங்கள் பார்க்கிறோம். இந்த அகங்காரம் அந்த கரணங்கள்ல பொல்லாதது அகங்காரம் என்று நான் சொன்னேன் ஏற்கனவே. சித்தம் நல்லது. சரியா? மற்ற 2க்கும் இடையில நிக்குது. அப்ப அகங்காரம் என்பது எப்படி என்றால் வினைக்கீடாக, நாங்கள் செய்த வினைக்கீடாகத்தான் இந்த உடம்பில வந்து பொருந்தி இருக்கும். சரியா? உயிர்காற்று முதலிய காற்றுக்களை இயங்க செய்யுது. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும்,
4 வகையான காற்றுக்களை பற்றி அல்லது 5 வகையான காற்றுக்கள், அதாவது வாயுன்னு தான் சொல்லலாம். இந்த காற்றுக்கும் வாயுவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. காற்று என்பது அசைகிற வாயு. அசைஞ்சால் தான் அதுக்கு பெயர் காற்று. அசையாமல் என்றால் அதுக்கு பெயர் வாயு அல்லது வளி என்று சொல்லலாம். சரியா? ஆகவே நாங்கள் அதை எல்லாத்தையும் பொதுவாக பார்த்தாலும் நுட்பமாக அப்படி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்ப உயிரை விட்டு இந்த வாயுக்கள், உயிர்காற்றுக்கள் உயிரில இயங்குது. உயிரை விட்டு நீங்காது நான் என்றும் எனதென்றும் 2 இருக்குது. சரியா? மமதை. சரியா? அகங்காரம், மமகாரம். இந்த செருக்கிற்கு மூலமாக இருப்பதுதான் இந்த அகங்காரம். என்னை ஒப்பார் எவரும் இலர், என்னை ஒப்பார் எவரும் இலர் என கருதுகின்ற அந்த இயல்புதான் அகங்காரம். அது மட்டுமல்ல, உயிர் பொறிவழி நுகரும் பொருள்கள்ல. சரியா? உயிர் பொருள் வழியில நுகர்ற பொருள் இருக்கு. நாங்கள் பொறி என்றது இந்த ஐம்பொறி, மெய் வாய் கண் மூக்கு செவி. அப்ப அதோட சேர்ந்து இந்த அகங்காரம் நிற்கும், அதோட சேர்ந்து நிற்கும். சரியா? அகங்காரம். மனம் விருப்பத்தானே தனக்கு வடிவாக ஒன்றை நினைக்கும். மனம் என்னையும் விரும்பி தனக்கு வடிவான ஒன்றை நினைக்கும். சரியா? அது ஓயாத அலை வைந்தரும். மனம் ஒரு குரங்கு, அது அலை பாயும் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப மனம் ஒரு அலைச்சலையும் எங்களுக்கு தரும். ஆனால் சித்தம் இருக்கிறது. சித்தம் என்பது நினைவு அளவாய்த்தான் இருக்கும். சரியா? சித்தம். ஆனால் சித்தம் என்னையும் என்றா ஐயத்தை உண்டாக்குகின்ற மனம் அன்றி அதற்கு வேறாக இந்த சித்தத்தை நாங்கள் பார்க்க முடியாது. சரியா? சித்தத்தை நாங்கள் வேறாக, அது மனத்தோட ஒன்றித்தான் இந்த சித்தம் இருக்கிறது. சரியா? அப்ப 5 வகையான வாயு அது இருக்கா, நீங்கள் எழுதி கொள்ளுங்கோ. சரி, 5 வகையான வாயுக்கள் இருக்கா, எழுதி கொள்ளலாம். அனிலன். சரியா? அனிலன உயிர்காற்று என்று சொல்றது. அனிலன் என்றால் உயிர்காற்று. இந்த காற்றுத்தான், சரியா, அது செயற்படுற இடத்தாலும் அது செய்கிற தொழிலினாலும் 5 வகையான பெயரை பெறுகிறது. சரியா? அப்ப அனிலன் என்ற உயிர்காற்றுத்தான் 5 வகையா இருக்கு. இனி போடுங்கோ. 1 பிராண வாயு. பிராண வாயு டேஷ்போர்ட் இதுல நெஞ்சில இருக்கும். இதுதான் நாங்கள் சுவாசிக்கிற காற்று. சரியா? பிராணன் என்பது அந்த காலத்துல மனைவி கணவனை என்னுடைய பிராண நாயகன், என்னுடைய உயிர்காற்று போன்றவன் என்று சொல்லுவார்கள். காற்று மூச்சு விட மறந்தால் அவ்வளவுதான், பிராணவாய். அப்ப அது நெஞ்சிடமாக இருக்குது. அப்ப மூக்குக்குள்ளால போய் வருகிறது, உங்களுக்கு தெரியும். சரியா? இடைகலை, பிங்கலை என்று 2 வகையான நாடிகள் வழியாக, சரியா, இது தலையில இருந்து, மூக்கு தலையிலான இருக்குது, தலையில இருந்து சரியா மூக்கு வழியாக நெஞ்சுக்கு, சுவாச பையுக்கு போகுது. உயிருக்கு இது வலிமையையும் உண்டாக்கும், அதே நேரம் அறிவையும் இது கொடுக்கும். சரியா? அறிவையும் வலிமையையும் கொடுக்கும். இரண்டாவது அபான வாயு. இதை சொல்றது மலக்காற்று. கெட்ட மனம், மலக்கழிவு இடத்திலிருந்து குலத்தினூடாக வெளியேறும். இதனுடைய தொழில் இந்த மலங்களை நீரில இருந்து பிரிப்பது, நீர்த்தன்மையில இருந்து பிரிப்பது.
சரியா? அபான வாயு. மூன்றாவது வாயு சமான வாயு. சமானம். இந்த சமான வாயு எங்களுடைய உடம்பு எங்கனும் இருக்கும். சமான வாயு என்னையும் உடம்பு எங்கனும் இருக்கும். நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு, உணவு, குடிக்கிற தண்ணீர். சரியா? தண்ணீர் எல்லாம் எல்லாம் கோப்பி டீ எல்லாம் தண்ணி தான், சோடா எல்லாம் தண்ணி தான். அப்ப இந்த சாப்பாட்டையும் தண்ணியையும் சரியா நாங்கள் சாப்பிடுகிற பொழுது அது உணவு கால்வாய் தொகுதிக்கூடாகத்தான் போய்கொள்ளும். சரியா? இது என்ன செய்யும் என்றால் இந்த சமான வாயுதான் இதுல இருக்கிற சத்தை எடுத்து உடம்பு எங்கனும் நிரப்பும். சரியா? அதனுடைய தொழில் நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற நீர்ல இருக்கிற சத்தை எடுத்து உடம்பு எங்கனும் கொண்டு சென்று நிரப்பும். சமான வாயு. அடுத்தது வியான வாயு. வியான. இந்த வியான வாயுவும் கொஞ்சம் கூடாது. அது வியாதிகளை எங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த என்னென்னு சொல்றது, சித்த மருத்துவர்கள் சொல்லுவார்கள் வாயு என்று சொல்லுவார். நோய் இருக்கும், அது இருக்கிறதுக்கெல்லாம் வாயு தான் காரணம் என்று சொல்லுவார்கள். அது இந்த வியான காற்று. அப்ப இது என்ன செய்யும் என்றால் நாங்கள் உண்ணுற உணவு, நீர் முதலியவற்றில் ஒரு ஏற்றத்தாழ்வை செய்யும். சாப்பிட்ற சாப்பாட்டிலையும் தண்ணிலையும் ஏற்றத்தாழ்வை செய்து எங்களுக்கு நோயை தருகிறது. நோயை தந்து உடலை இழைக்க செய்யும், களைக்க செய்யும். அஞ்சாவது உதான வாயு. அப்ப உதான வாயுவை பற்றி நாங்கள் அன்றைக்கு இந்த வாக்கு வாயு வாக்கு 4 வகை வாக்கு படிச்ச நாங்கள் உதான காற்று. அந்த உதான காற்று தான் உயிருக்கு பேச்சு அல்லது ஓசையை உண்டாக்குகிறது. சரியா? அப்ப எங்க இருக்கும்? தொண்டையில இருந்து வாய்க்கு வரும். அப்ப 5 வகையான வாயுக்கள் இருக்கிறது. அப்ப 5 வகை. இதுல நான் சொன்னது போல இந்த சாங்கியத்துல தசவாயு 10 வகையான வாயுக்கள் சொல்லப்படும். சரியா? அங்க தசவாயு சொல்லப்படுது. ஆனால் இங்க 5 வகையான வாயு தான் சொல்லப்படுது சைவ சித்தாந்தத்தில். அப்ப இந்த 5 வாயுவும் செய்கிற தொழில் இருக்குத்தானே, அந்த 5 வாயும் செய்கிற தொழிலாலையும் அதை இயக்குறது இந்த அகங்கார தத்துவம் தான். அகங்காரம் தான் இந்த 5 வகையான வாயுக்களை இயக்கும். அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் சைவ சித்தாந்திகள், சீவனம். இந்த 5 வகையான வாயுக்களையும் இயக்குற அந்த தொழிலை சீவனம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அகங்காரம் இந்த 5 வகையான வாயுக்களை இயக்கும். சரியா? அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அங்க சொல்றார், ஆன தனு அதனில் உறும் அனிலனையும் இயக்கி. முதலாவது அடி அதான். ஆனதனு அதனில் உறும் அனிலனையும் இயக்கி. இப்ப விளங்குதா? அகங்காரம் என்ன செய்யுது? எங்களுடைய உடம்பையும், தனுவண்டா உடம்பு, அந்த தனுவையும் அதில் இருக்கிற அனிலன் என்று சொல்லுகின்ற காற்றையும் இயக்குகிறது. அந்த காற்றுக்குள்ளே 5 வகையான காற்று இருக்குது, அது அடுத்த விஷயம். சரியா? அப்ப 5ஐயும் இயக்குகிறது அகங்காரம். சரியா? அப்ப ஆங்காரம் என்று சொல்லி கிடாக்கு.
முதலாவது அடியில் இயக்கி ஆங்காரம். ஆங்காரம் என்பது அகங்காரம் தான். அடுத்தது நீங்காத அகந்தைக்கு வித்தாய். நீங்காத அகந்தைக்கு வித்தாய். சரியா? அப்படியே போய் சரியா, யான் அல்லது பிறர் ஒருவர் எனையொப்பார் புவியில் இல்லை எனும் இயல்பினதாய். சரியா என்ற வரைக்கும் நாங்கள் பொருள் பார்க்க வேணும். அப்ப அகங்காரம் என்ன செய்யும் என்றால், இந்த பூமியில எனக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை என அகந்தைப்படுவதற்கு காரணமாய் இருக்குது. அப்ப இந்த அகந்தை ஆன்மாவோடு வேற்றுமை இல்லாமல் இருக்குது. நான் என்று அகந்தையே சில பேர் உயிராக நினைக்கிறவர்கள் இருக்கிறார். அப்ப உயிரோட இந்த அகந்தை அல்லது அகங்காரம் வேற்றுமை இல்லாமல் இருக்கிறது. எப்ப வரைக்கும் இருக்கும் என்றால் முத்தி வரைக்கும் தான் நிற்கும். சரியா? அங்கால சுத்தவத்தைக்கு இந்த அகந்தை வராது. சரியா? அதனாலதான் நீங்காத அகந்தை. சரியா? நீங்காத அகந்தை என்று அங்க தொடக்கினான். அப்ப இந்த அகந்தை என்ன செய்யும் என்றால், இந்திரியங்கள், எது இந்திரியம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்ப இந்திரியங்கள் வாயிலாகத்தான் விடயங்களை சரியா அது பெற்றுக் கொள்ளுகிறது. அந்த பெறுகிற விடயங்களை புத்தி மூலமாக நிச்சயித்துக் கொள்ளுகிறது. சரியா? புத்தி என்னை நிச்சயிக்கும். அப்ப அகங்காரம் நான் அறிந்தேன். சரியா? நான் அறிந்தேன் என்று சொல்லுது. ஆனால் உண்மையில உயிர்தான் அதை அறிகிறது. சரியா? அப்ப இதுதான் கர்வம். அகங்காரத்தினுடைய நான் அறிந்தேன் என்று சொல்லுகிற அந்த அபிமான தொழில்தான் கர்வம் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப அகங்காரத்தின் தொழில ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், சீவனம். அஞ்சு வாயுக்களை இயக்கி செய்கிற சீவனம் என்கின்றது ஒரு தொழில். இப்ப கர்வம் என்பது இன்னொரு தொழில். ஆகவே அகங்காரத்துக்கு 2 தொழில் இருக்கிறது. அகங்காரத்துக்கு எத்தனை தொழில் இருக்குது? 2 தொழில் இருக்கிறது. சரியா? அடுத்தது இச்சைதான் உருவாய் சங்கற்ப சதாகதியும் தந்து மானதமானது நிற்கும். சரியா? இச்சை சரியா தான் உருவாய், இச்சைதான் உருவாய் சங்கற்பம். சங்கற்பம் நேப்பில் சொல்லிப்படும். சதாகதி என்றா எந்த நேரமும். சரியா? தந்து மானதமானது நிற்கும். அப்ப மனம், மானதம் என்றா மனம். அப்ப மனம் என்ன செய்யும் என்றா இச்சை வடிவாக உள்ளது. இச்சை என்பது விருப்பம் என்று நாங்கள் சொன்னோம். சரியா? எனக்கு சாப்பிட மனம் இல்லை என்றா என்ன? விருப்பம் இல்லை. காய்ச்சல் வந்தா எனக்கு சாப்பிட மனம் இல்லை. அப்ப இச்சை அங்க தொழிற்படையில. சரியா? புத்தி அகங்கார தத்துவங்களை போலல்லாமல், புத்தி என்ன இது? அகங்கார தத்துவம் இல்லாமல் ஆன்மாவுக்கு ஞானத்துக்கும் விடய ஞானத்துக்கும் ஏதுவாயிருக்கு. அப்ப புத்தி எப்பவும் அறிவோட சம்பந்தப்பட்டது. சரியா? மனம் வெறும் இச்சையை கொடுக்கும். ஆனால் புத்தி என்னையும் என்றால் அறிவோட ஞானத்தோட தான் அது நிற்கும். ஆகவே புத்தியினுடைய தொழில் அறிதல். அகங்காரத்தினுடைய தொழில் செய்கை. சரியா? கர்வத்தினாலையும் சீவனத்தினாலும் அது செய்யுது. மனத்தினுடைய தொழில் நினைத்தல். சரியா? இச்சை விருப்பத்தை வச்சுக்கொண்டு நினைக்கிறது. மனம் என்ன இது? நினைக்கும். சரியா? சரி, அந்த மியூதி பாட்டை பாருங்க. வாங்கால இந்த மனம் இருக்குத்தானே, மனம் அதிவேகம் உள்ளது. மனோவேகம்
கந்த புராணத்துல மனோவேகமுடைய குதிரை மனோவேகமாக தேர் போகியது. இப்ப நாங்கள் இலங்கையில இருந்தோண்டு இருந்தா போலே அமெரிக்கா போவோம், கனடா போவோம். மனம் இவ்வளவு வேகமா அங்க போகுது. சரியா? அப்ப மனம் அதிவேகம், அதுக்கு இந்த கிலோமீட்டர் மாதிரி அளவு சொல்ல முடியாது. சரியா? அது என்ன செய்யும் என்றால் அந்தந்த இந்திரியங்களுக்கு விடயங்களையும் ஊக்கத்தையும் அது கொடுக்கும். சரியா? இந்திரியம் என்பது மெய்வ கண்மூக்கு செவி. சரியா? இந்திரியங்கள் சரியா கொடுக்கும். அடுத்தது மதுரம், வாசனை, அழகு, மென்மை என்று ஒரு பொருளில வித்தியாசமான சரியா அளவுகள் அறிவுகள் இருக்கும். சரியா? அப்ப அவற்றை இது என்ன செய்யும்? கிரகிக்கும். சரியா? அது கிரகிக்கும். அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சரியா? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் தன்மாத்திரையை இவைதான் அறிகிறது. மதுரம் என்றால் என்ன? இனிமை. வாசனை, வாசனை அழகு கண்ணால பார்க்கிறது. மென்மை தொட்டு பார்க்கிறது. ஓசை சத்தம், வாயிலிருந்து வர்ற சத்தம். அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றத்தினால ஒரு வஸ்துவை அதாவது ஒரு பொருளை அது அறிகிறது. அறிஞ்சு தான் பெற்றுக்கொள்ளுகிறது. சரியா? தான் அதை பெற்றுக்கொள்ளுது. அப்ப நாங்கள் இந்திரியங்களோடு சூக்கும கதியில ஒரே வேளையில இந்த ஐம்புலன் அறிவு எங்களுக்கு வரும். வித்தியாசம் இல்லை, நேரத்துக்கு வித்தியாசம் கிடையாது. சரியா? அதனாலதான் சதாகதியும் தந்தால் எந்த நேரமும் சரியா இது எங்களுக்கு இந்த அறிவை தருகிறது. அடுத்த பிரச்சனை, இந்திரியங்களும் விடயமும் சேர்ந்திருக்குது. மாம்பழம் கிடக்குது, மாம்பழத்தை கண் பார்க்குது, வாசனை வருது. இந்த ரெண்டும் தான் அதுக்குள்ளால பார்க்கலாம். இப்ப சாப்பிடையில தானே. அப்ப ரெண்டும் வந்தாலும் இந்த மனம் இருக்கு பாருங்க, மனம் அதோட சேரவில்லை என்றால் சரியா, மனம் அதோட சேரவில்லை என்றால் அதை ஆன்மா அறியாது. சரியா? ரோட்டால போகைக்குள்ள சில நேரம் கண் போன ஒருவரை பார்த்திருக்கும், ஆனால் மனம் அங்க சேராதபடியால் அவரை பார்த்த ஞாபகம் இல்லை. போய்க்க பார்த்திருப்போம். சரியா? கண் பார்த்திருக்கும், ஆனா கண்ணினையும் மனத்தோட சேர்ந்து அங்க ஆன்மாவுக்கு உணரக்கூடிய போகல அது தெரியாது. அப்ப என்னதான் இந்திரியம் தொழிற்பட்டாலும் கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அப்ப கண்ணால பார்த்தாலும் அந்த கண்ணெண்ணையோனும் மனத்துக்கு போய் மனத்தினால ஆன்மாவுக்கு போக வேணும். அப்ப கண்ணொரு கருவிதான், கண்ணொரு கருவி. அப்ப மனம் சேராவிட்டால் இந்த இந்திரியங்களுக்கு விடைய பிரவிருத்தி இல்லை, அது அறிய மாட்டாது. ஆகவே மனம் என்ன செய்யுது? இந்திரியங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. சரியா? மனத்தினுடைய தொழில் நாங்க திருப்பியும் பார்த்து நாங்கள் ஊக்கத்தை கொடுப்பது. சரியா? அல்லது நினைக்க செய்வது என்று பார்த்தோம். அடுத்தது சிந்தை. சிந்தைய சித்தம்னு சொல்லலாம். சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. சரியா? அப்ப சித்தம். அப்ப சிந்தை, நினைவு, ஐயம் வந்து தரு மனம். சரியா? 4வது அடியில பாருங்கோ, மானதி நிற்கும் சிந்தை, நினைவு, ஐயம் வந்து தரும் மனம் ஒளிய வகுப்பொணாதே. சரியா? அப்ப அதுல பாருங்கோ, சிந்தை, நினைவு, ஐயம் வந்து தரு மனம். சரியா? அப்ப மனம் என்ன செய்யும்டா, சித்த ரூபமாக நின்றுதான் இந்த எதிர்படுகின்ற ஒரு பொருள், எங்களுக்கு முன்னாலே ஒரு பொருள் வருகிறது, அதனுடைய உண்மை அறியாமல் அது பிண்டமாக இருக்கும். சரியா? ஒரு பொருள் எங்களுக்கு முன்னால இருக்குது, அந்த பொருளை இந்த மனம்தான் சிந்தித்து அந்த பொருள் என்ன, அது பாம்போ கயிறோ என்று வளைஞ்சு கிடக்கிற ஒன்றை பார்த்து சிந்திச்சு கொடுப்பது இந்த சிந்தனை. அப்ப சிந்தைதான் ஒரு பொருளை நிச்சயிக்கிறது.
இதுதான் என்று நிச்சயிக்கிறார். அப்ப மனக்குழப்பம் இருந்தால் நாங்கள் சில பொருளை நிச்சயிக்க முடியாது. சரியா? மனக்குழப்பம் இருந்தால் நிச்சயிக்க முடியாது. அப்ப மனம் சிந்தித்த பிறகுதான் அந்த பொருளை நாங்கள் சரியோ சந்தேகம் இல்லாமல் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் சிந்தை. மனம் சந்தேக நிலையோடு தான் இருக்கும். சரியா? மனம் சந்தேகிக்கும். ஆனா சித்தம் தான் இதை தெளிவுபடுத்தும். சித்தம் இதை தெளிவுபடுத்தும். ஆகவே இந்த 3 விடயங்கள், இது அகங்காரம், மனம், சித்தம், இந்த 3னுடைய தொழிலை பற்றி இந்த பாடல் சொல்லி இருக்கிறது. அகங்காரம் என்னையும் பிராணவாயு போல 5 வாயுக்களை இயக்குது. சரியா? அது இயக்குவதிலே அங்க சீவனம் என்று நாங்கள் பார்த்தோம். இவர் எனக்கு ஒப்பானவராக இல்லை என்றும், எனக்கு இவர் என்ன போல ஒருவர் இருக்க மாட்டார் என்றும் அகந்தை கொள்ளுவது கர்வம் என்று நாங்கள் பார்த்தோம். அப்ப இதுக்கு காரணம் இந்திரியங்கள் வாயில் ஆக அந்த விடயங்களை நான் எனதென்று அபிமானிப்பது அதுக்கு காரணமாக இருக்கு. மனம் என்ன செய்யும்? இச்சையே தனக்கு வடிவானது என்றதை நினைச்சு எப்பொழுதும் சலனப்படுவதாக இருக்கும். அதை தீர்மானிக்க முடியாது. அப்ப மனம் என்னையும் சலனப்பட்டு கொண்டு இருக்கும். சித்தம் என்னையும் மனம் நினைத்த அந்த பொருள்ல சரியா இதோ அதோ என்று மனம் சிந்திக்காது. சித்தந்தான் அதை சிந்திச்சு இதுதான் பொருள். அப்ப ஐய நிலை இல்லாமல், இது கயிறோ பாம்போன்றது எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் அறிஞ்சொல்றோம். அப்படி கணக்க நாங்கள் பார்க்கலாம். இது ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோ என்று மனம் சலனப்படும். ஆனால் சித்தம் அதை சரியாக அறிஞ்சு சொல்லும். அப்ப சித்தம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு தனித்துவமான தத்துவம் இல்லை. அது மனத்தோட சேர்ந்துதான் இருக்கும். நாங்கள் எண்ணிக்கையில அதை பார்க்கிறோம். ஆனா உண்மையில சித்தம் சரியா மனத்தோட சேர்ந்துதான் இருக்கும். அப்ப மனத்தினுடைய தொழிலாகிய இந்த ஐய நிலைய நீக்கிறது தான் சித்தம் அல்லது சிந்தை. சரியா? சித்தம் அல்லது சிந்தை. சரியா? அப்ப இந்த 43வது பாடல் சரியோ என்னத்தை சொல்லுது? அந்த கடைசி அடிய பாருங்க நீங்கள். மானதமானது நிற்கும் சிந்தை நினைவு ஐயம் வந்து தரும் மனமொழிய வகுப்பொணாதே. சரியா? மனம் ஒளிய வகுப்பொணாதே என்று அங்க முடிகிறத நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப இந்த மனம் ஒளிய வகுப்பொணாது என்றால் சந்தேகத்தை உண்டாக்குகின்ற மனத்தை ஒளிய அதனை வேறாக வகுத்து கூற முடியாது. சரியா? அப்ப மனம் சரியோ எங்க சித்தம் எங்க நிக்குது? மனத்தோட சேர்ந்துதான் இருக்குது. அப்ப மனத்தை ஒழிய, மனத்தை விட சித்தம் வேறாக என்று நாங்கள் வகுக்க முடியாது. விளங்கிச்சுதா? அப்ப ஐவகை வாயுகள் பார்த்த நாங்கள் சரியோ, அது சீவனம் என்று சொன்னோம். அடுத்தது கர்வம் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது மனத்தை பார்த்தோம். அடுத்தது சித்தத்தை பார்த்தோம். சரியா? இனி நாங்கள் 44வது பாட்டுக்கு போக போறோம். இந்த 44வது பாட்டில ஞானேந்திரியமும் கண்மேந்திரியமும் வருகிறது. சரியா? ஐயா கூட சத்தம் வரையில ஐயா. போன்ல நிக்கிறீங்க, சத்தத்தை காணல. கால் வந்துட்டு ஐயா விலகி போயிட்ட ஆனந்தியம்.
வந்துட்டு ஐயா அன்மியூட் பண்ணுங்கோ. நீங்க போட்டு வந்தபடிய ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா. சரியம்மா நான் ஓ ஓ சரி. சரி. அப்ப கண்மேந்திரியம், கண்மம் என்பது செயல். அப்ப கண்மேந்திரியம் என்பது செயலுக்கு காரணமானது. அப்ப செயலுக்கு காரணமான இந்த கண்மேந்திரியம் எங்களுக்கு நாங்கள் நேற்று பார்த்து நாங்கள் புதுச்சொல்லு என்று நாங்கள் அதை பார்த்து நாங்கள் சரியா கண்மேந்திரியத்தை புதுச்சொல்லு என்றும் நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி கேள்விப்படல தானே. அப்ப வாக்கு, வாயு, பாணி, பாதம், உபத்தம். சரியா, வாக்கு, வாயு, பாணி, பாதம், உபத்தம். அப்ப நாங்கள் இந்த 44வது பாடல்ல இந்த ரெண்டையும் ஞானேந்திரியத்தை பற்றியும் கண்மேந்திரியத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சரியா, பாடல் ஒருக்கா பாருங்கோ. சொன்ன முறை செவி, துவாக்கு பாருங்க, கொஞ்சம் சுவாக்கு துவாக்கு வந்துட்டு, நோக்கு, நாக்கு, துண்டம், இவை ஐந்திற்கும் தொகுவிடயம் ஆக மன்னிய சத்தம், சத்தம் என்றது ஒலி, பரிசம், பரிசம் என்றது தொடுறது, தோலால உணரப்படுறது பரிசம். இந்த தீட்சையில வழங்குற பொழுது பரிச தீட்சை என்றொன்று இருக்குது. குருவானவர் சீடனை தொடுவார், கையாலையும் தொடலாம், காலாலையும் தொடலாம், கையில வச்சிருக்கிற பிரம்பால அடிச்சாலும் அது தொடுதல்லாம். சரியா, அப்ப பரிசம் என்பது தொடுதல். ரூபம், ரூபம் என்பது வடிவம். சரியா, ரசம், சரியா, ரசம் என்பது சுவை. கந்தம், கந்தம் என்றா வாசனை. சரியா, ஐயாம இருந்த சந்தனம் சுவாமிக்கு போடைக்கு இந்த கந்தம் கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லுவார்கள். சரியா, வாசனை, கந்தம். மருவியிடும் இவை அடைவே. சரியா, வாக்கு, பாதம், பின்னர் வரு பாணி, மிகு பாயுவோடு, அத வாயு வண்டும் சொல்லலாம், பாயு வண்டும் சொல்லலாம். சரியா, பாயுவினோடு உபத்தம், பேசலுறும் ஐந்திற்கும் பிறங்கொலி கொள் வசனம் உன்னரிய கமன. சரியா, கமனம், கமனம் என்றால் நடத்தல். தான விசர்க்கானந்தம் உற்றதொழில் பெற்றிடுவது உண்மையாகும். சரியா, அப்ப ரெண்டு முக்கியமான விடயம், 10 விடயங்கள். இது மாயையினுடைய 36 தத்துவத்துல 10 தத்துவம் இங்க சொல்லப்படுகிறது. அப்ப செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு, இவை ஐம்பொறிகள். சரியா, இதன் புலனாக பொருந்திய, சரியா, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், அது அதுக்குத்தானே பொருந்தும். செவிக்கு ஓசை, மெய்யுக்கு ஊர், ஊர் கண்டா தொடுதல், இருந்தாலும் தெரியும், நம்பு இருந்தாலும் தெரியும். சில பேருடைய தோலை விடுங்கோ, எரும மாட்டு தோல் என்று சொல்லுவார்கள், அது ஏறாது. சரி, அது மாதிரி சிவ காது ஏறாது. வள்ளுவனார் சொல்லுவார் தோற்கப்படாத செவி. சரியா, அது தோற்கப்படாத செவி என்று சொல்லுவார். சரியா, அடுத்தது சுவை, சுவைகளை தெரியும். அடுத்தது நாற்றம். சரியா, ஆக 5ம் அதோட பொருந்தி இருக்கும். அப்ப சொல், கால், பின் வருகின்ற கை. சரியா, பின் வருகின்ற கை என்று அதுல சொல்றார். கை என்றது பாணி என்று நேற்று நாங்கள் பார்த்தனார். எருவாய், கருவாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 தொழிலும் 5 கருவிகளும் தொழிற்கருவிகள், தொழில் செய்கிற கருவி. சரியா, வாக்கு என்னையும் நினைத்தற்கு அரியதை சொல்லும். சரியா, வாக்கு என்னையும் நினைத்தற்கரியதை சொல்லும். கை என்னையும் இடுவதும் ஏற்பதும், தருமம் செய்வதும் வாங்குவதும். அப்ப இடுதல் என்றா வழங்குதல், பிச்சை இடுதல் என்றுதான் நாங்கள் சொல்றோம், இடுதல். சரியா,
அடுத்தது எருவாய். எருவாய் என்றா மாட்டின் எருவ சாணாகத்தை எருவென்று சொல்லுவாங்க. அப்ப மலம் கழிக்கிறது. சரியா? மலம் கழிக்கிற செயல் அந்த எருவாயினுடைய தொழில். சரியா? எருவாயினுடைய. அடுத்தது மகிழ்தல். மகிழ்தல் என்பது கருவாய். சரியா? ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு ரெண்டுமே மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்ப 5 தொழில் இங்க நடக்கு. அப்ப 5ம் அவையவைக்கு பொருந்தியதுள்ளான், வேறு வேறு மாறி செய்ய முடியாது. அப்ப தத்தமக்கு பொருந்திய தொழிலை அது செய்யும். சரியா? தத்தமக்கு பொருந்திய தொழிலைத்தான் அது செய்யுது. உற்ற தொழில் பெற்றிடுவது வேற தொழிலை செய்யலாது. உற்ற தொழில் பெற்றிடுவது உண்மையாகும். அந்த ஈற்றடிய பாருங்க. உன்னரிய கமனா தான விசர்க்க ஆனந்தம் உற்ற தொழில் பெற்றிடுவது உண்மையாகும். சரியா? அப்ப 5 தொழில் அங்க சொல்லு. வசனம் சொல்லுதானே, பேசுறதுதான். வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். இந்த 5 தொழில். அப்ப இந்த தொழில் இந்த சொற்பிரயோகங்கள் வேற வேறையாக இருக்கிறது. அப்ப இந்த சொற்பிரயோகங்களை நாங்கள் சரியாக விளங்கி படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சரியா? சொற்பிரயோகங்களை விளங்கி படிக்க. அப்ப நாங்கள் திருப்பி இருக்கா பார்ப்போம். சொன்ன முறை என்று ஒன்று வருது பாருங்க அந்த பாட்டடியில. முதலாவதாக சொன்ன முறை. அப்ப சொன்ன முறை என்ற ஒரு ஒழுங்கு. அப்ப இந்த ஞானேந்திரியம் இருக்குத்தானே 5ம். இது எங்க இருந்து தொடங்குது என்றால், நான் மாய படிப்பிச்சேன். தைசவ. சரியா? தைசத அகங்காரத்தில இருந்து தொடங்குது. தைசத அகங்காரம் என்று ஒன்று பிரிச்சு படிப்பிச்சேன் அகங்காரத்தில. சரியா? அப்ப தைசத அகங்காரத்தில இருந்துதான் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி வருகிறது. நீங்கள் வேண்டாருக்கா குறிச்சு வையுங்கோ. சிவபிராயத்துல 26வது பாடல்ல இதை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். 26வது பாடல். அதற்கா நீங்கள் திருப்பி இருக்கா ஒப்புட்டு ஒருக்கா திருப்பி படிக்கலாம். இதுல நோட் பண்ணி வச்சாதான் படிக்கலாம். சரியா? அப்ப பாருங்க. நீ செவி, துவாக்கு, நோக்கு, நாக்கு, துண்டம். சரியா? பாட்டுல வார சொற்பிரியோம் இதுதான். செவி எங்களுக்கு விளங்கி இருக்குது, பிரச்சனை இல்லை. சரியா? செவி எங்களுக்கு விளங்கி இருக்கு. துவக்கு, துவக்க தொக்கு என்று சொல்லலாம். எற்காலி வைங்கோ, தொக்கு. அடுத்த நாக்க சீனா இங்கண்ணா சிங் நுவை. இங்கண்ணாவில வாரதுக்கு கீழே கூர் போட்டா, பானாக்கு பூனா போடுற மாதிரி கீழுக்கு நூ போட்டா சிங் நுவை. அப்ப சிங் நுவை என்றா வாய். சரியா? அத நாக்கு அண்டு இங்க போட்டிருக்கணும் பாடல்ல. அடுத்த நோக்கு. நோக்குதல் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணால தானே நோக்குறோம், கண்தானே நோக்குறோம். சரியா? அப்ப நோக்குக்கு சுற்று வேண்டும் என்னொரு பெயர் இருக்கிறது. இந்த பாடல சோதனையை தந்துட்டால் அங்க இருக்கிற நோக்கு, நாக்கு, துவக்கு தெரியாமல் போடும். நாக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. அடுத்த துண்டம். துண்டம் என்பது மூக்குக்கு இருக்கிற பெயர். இதுக்கு இன்னொரு பெயர் ஆக்கிரானம். ராத்திரி இதை பற்றி சொன்னாங்க, ஆக்கிரானம். சரியா? அப்ப பாருங்க. சொன்ன முறை செவி, துவக்கு, நோக்கு, நாக்கு, துண்டம். சரியா? அப்ப செவி முதலான இந்த 5மே ஆன்மாவின் ஞான சக்தி வியாபாரம், ஞானத்தை கொடுக்குது என்று திரும்ப திரும்ப சொன்னோம். அப்ப ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு துணைக்கருவியராக இருப்பதனால இதை ஞானேந்திரியம் என்று சொல்லுகிறார்கள். சரியா? அப்ப வாக்குவாயு பாணிபாதம் உவத்தம் 5ம்
ஆன்மாவின் செயற்பாட்டுக்காரமாரு கிரியாசக்தி வியாபாரம். இது ஞானாசக்தி வியாபாரம், அது கிரியாசக்தி வியாபாரம் என்பது செயற்படுத்துதல். சரியா, நடைமுறைப்படுத்து. அப்ப வாக்கு முதலியன அஞ்சும் ஞானாசக்தி கிரியாசக்தி வியாபாரமா இருக்கிறதால அவை துணை கருவியாக இருக்கிறது. அதனாலே அதை கண்மேந்திரியம் என்று சொன்னாங்க. கண்மம் என்றால் செயற்பாடு. இல்ல ஒரு விஷயத்திற்காக எழுதி வச்சு கொள்ளுங்கோ. நான் சொல்றது, ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களுக்கு துணையாய் இருக்கும். ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியத்துக்கு துணையாய் இருக்கும். ஆனால் கண்மேந்திரியம் ஞானேந்திரியத்துக்கு துணை ஆகாது. கண்மேந்திரியம் ஞானேந்திரியத்துக்கு துணை ஆகாது. இது மிக முக்கியம். சரியா? சரி, அடுத்தது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் பாட்டு. தொகுவிடயமாக மன்னிய. சரியே, சத்த பரிச ரூப ரச கந்த மருவியிடும் இவை அலைவே. சரியா, இந்த பாட்டுல இதை பாத்தீங்களோ? தொகுவிடயமாக மன்னிய சத்த பரிச ரூப ரசகந்த மருவியிடும் இவை அலைவே. அப்ப செவிக்கு என்ன விடயம்? சத்தம், ஓசையை கேட்பது. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதைத்தான் அதுல சொல்லுது. சரியே, தொகுவிடயமாக மன்னிய சத்தம். அப்ப செவிக்கு சத்தம் ஓசைய கொடுக்கும். சரியா, துவக்கு என்பது மெய். துவக்குக்கு விடயம் என்ன? பரிசம். பரிசம் தொடுகுது. அது குளிர்ச்சி, வெப்பம். குளிர்ச்சிக்கு எதிர்க்கிறது வெப்பம். சரியா, நல்லா குளிருது, நல்ல வெப்பமா இருக்கின்றது, இந்த துவக்குத்தானே அறியுது. கண்ணுக்கு விடயம் உருவம். கண் உருவத்தை அறியும். இது ஆணோ பெண்ணோ மாடோ மயிலோ கோழியோ நாயோ என்று உருவத்தை அறிகிறது. அடுத்தது நிறத்தை அறிகிறது. சரியா, வெள்ளையோ சிவப்போ கருப்போ பச்சையோ நீலமோ என்று அறியுது. அப்ப கண்ணினுடைய தொழிலை எழுதுக்கணும். உருவமும் பண்பு நிறம் முதலியவற்றை அறியும். நாவிற்கு விடயம் ரதம், அதாவது மதுரம், சுவைய அறிகிறது. சரியா, சில பேர் சொல்றவ நாக்கு மட்டும்தானே சிவபாக்குறது, இப்ப கண்ணை முடிக்கணும் விளங்கினா அங்கால பிரச்சனை இல்லை. சரியா? சரியா, அப்ப இந்த நீரிழிவு நோய்க்காரர் இனிக்கேரி என்றால் நாக்கு மட்டும்தானே ஒரு மாதிரி விளங்கு அங்காலது இல்லை. அது மாதிரி கைப்பு மருந்துகளை சாப்பிடக்கூடாது. அல்லது இப்ப வல்லாரை சம்பன் சில பேர் சாப்பிடணும், பாகற்காய் சாப்பிட. அப்ப நாக்குத்தான், நாக்கு கடந்துட்டுதுண்டா சுவை வெற்றி பிரச்சனை இல்லை. அப்ப நாவிற்கு விடயம் சரியோ இனிமை, மதுரமண்டா இனிமை. சரியா, அப்ப இனிமை முதலியன. சரியா, இந்த அறுசுவையையும் உணர்றது. அடுத்த நாசி. நாசி என்றா மூக்கு. சரியா, மூக்குக்கு என்ன விடயம்? கந்தம், வாசனையை உணர்றது. சரியா, வாசனைக்கு நாற்றம் என்றும் ஒரு பெயர் இருக்கு. இப்ப நாங்கள் இன்றைக்கு நாறுதண்டா ஏதோ கெட்ட நாத்தம் என்று நினைக்கிறோம். ஆனா நாற்றம் என்பது நல்லதுக்கும் நாற்றம்தான். செண்டு வாசனை, மல்லிகைப்பூ வாசனை நாற்றம்தான். சரியா? சரியா, அந்த திருமுறைற்ற பாட்டில வருது, பூவினில் கந்தம் பொருந்தியவாறு. கந்தம் என்பது வாசனை. சரியே, பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சிவனுக்குள்ளே சிவ மனம் பூத்தது என்று அவர் சொல்றார் முத்தில்லைக்கு வருகிற பொழுது. சரியா, அப்ப அஞ்சுக்கும் அதே தொழில் தான் இருக்கும், வேற தொழில் வராது. சரியா, அடுத்தது பாருங்கோ, சத்தம் முதலிய ஐந்தும் விடய தன்மாத்திரைகள். சரியா, சத்தமுடைய அஞ்சும் என்ன? விடய தன்மாத்திரை. அதற்காக எழுதி வைங்கோ, விடய தன்மாத்திரை என்று சொல்றார். அதே போல காரிய தன்மாத்திரை என்றும் இன்னொரு பிரிவு இருக்கின்ற இந்த அஞ்சுகளாலே. காரிய தன்மாத்திரை. அடுத்தது பூத குணங்கள் என்றும் இத இன்னொரு பிரிவு இருக்கு. பூத குணம் 3 பிரிவு வரும். 3 பூத குணம்.
அடுத்தது காரண தன்மாத்திரை என்று இருக்கு. அப்ப காரண தன்மாத்திரை என்றா என்னென்றால் இந்த 5 பூதம் இருக்குத்தானே, 5 பூதங்களுக்கும் இவைதான் காரணமா இருக்கிறது. 5 பூதங்களுக்கும் இவைதான் காரணமா இருக்கு. அப்ப இந்த இந்திரியங்கள் விடயங்களை விடைச்சு அதுக்கு துணையா நிற்பது அன்றி வேறு தொழிலை அது செய்யாது. சரியா? வேறு தொழிலை அது செய்யாது. பாருங்கோ, இந்த காரண தன்மாத்திரைன்னு சொன்னேன், 5 பூதங்களுக்கும் இவை காரணமா இருக்குது. அப்ப திருப்பி இருக்கா நீங்கள் எழுதணும், செவி இருக்குது, செவி ஆகாயத்துக்கு பற்றுக்கோடா இருக்குது. சரியா? அப்படி இருந்து கொண்டு என்ன இது சத்தத்தை அறிகிறது. செவி ஆகாயத்துக்கு பற்றுக்கோடு, பஞ்சபூதத்தில் ஆகாயத்தோட செவி சம்பந்தப்படும். அடுத்தது தோல். தோல் என்னையும் வாயுவை பற்றுக்கோடாக இருந்து சரீரத்தில பொருந்தி அது என்னையும் பரிசம் தொடுகையை அறிகிறது. சரியா? தோல் தொடுவதுன்னு எங்களுக்கு தெரியும், வாயுவுக்கு பற்றுக்கோடா இருக்குன்னு தெரியணும் பஞ்சபூதத்தில. அடுத்த கண். கண் என்னையும் என்றா தீயை பற்றுக்கூடாக வச்சிருக்கும். சரியா? தீயில இருந்தான் வெளிச்சம் வருது, ஆகவே வெளிச்சத்தை அறிகிறது என்ன? கண். அப்ப கண் என்னையும் தீயை பற்றுக்கூடா வச்சு கொண்டு கண்களை பொருந்தி நின்று உருவத்தை அறிகிறது. கண் உருவத்தை அறிகிறது எங்களுக்கு தெரியும், இப்ப தீயை சம்பந்தப்படுத்தினா சரி. அடுத்தது வாய். வாய் என்ன செய்யும்டா நீரை அல்லது அப்பு என்று சொல்றது, பிருதிவி அப்பு தேயு. சரியா? வாயு ஆகாயம் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப அப்பு நீரை பற்றுக்கூடாக வச்சு நாக்கோடு பொருந்தி நின்று சுவையை அறியும். சுவையை அறியும். சுவையைத்தான் ரதம். சரியா? ரதம் என்றா தேரன்னு வச்சிடாதீங்க. நான் சொன்னேன் சோதனையில இப்படி ஒரு பிரச்சனை வரலாம். எங்களுக்கு ரதம் தேரை சொல்லி சொல்லி நடுக தெரியும். சரியா? சுவையை அறியும். அடுத்த மூக்கு. ஆக்கிரானம் என்று சொன்னாங்க. இந்த மூக்கு என்ன? இந்த மூக்கு பிருதிவி மண். மண்ணை பற்றுக்கூடாக வச்சு கொண்டு வாசனையை அறிகிறது. வாசனையை அறிகிறது. சரியா? அப்ப இந்த விடயம் பற்றி 45வது பாடலும் இதைத்தான் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுது. அப்ப நீங்கள் அதை நீங்களாவே படிச்சு கொள்ளலாம். சரியா? 45வது பாடல இது கண்டு நோட் பண்ணி விடும். அப்ப ஞானேந்திரியம் பார்த்துட்டோம் நாங்கள். சரியே? ஞானேந்திரியத்தை நாங்கள் பார்த்ததை எப்படி விவரமா பார்த்துட்டோம். ஞானேந்திரியத்திட்ட தொழிலும் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் இப்ப தொடர்படுத்தி பார்த்திருக்கிறோம். வாய் சுவை அறிகிறது எங்களுக்கு தெரியும். ஆனா வாயின் தொழில் கதைத்தல் இங்க வரையிலையா? கதைத்தல் வரையில. சரி, அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது வாக்கு பாதம் பின்னர் வரு பாணி. பாட்டு போறீங்களோ? சரியா? 2வது அடியில கடைசியில வாக்கு பாதம் பின்னர் வரு பாணி. சரியா? அப்ப வாக்கு என்பது சரியே இந்த பேசுவது முதலான தொழில். சரியா? வாக்குக்கு பேசுவது தொழில். வாக்கு தெரிந்தான் அது எழுதிவைங்க. வாக்குக்கு தொழில் பேசுவது. அடுத்த பாதம். பாதத்துக்கு தொழில் சரியா நடத்தல். அத கமனம் என்று சொல்றது. கமனம். சரியா? இந்த பாட்டுல கமனம் என்று வருது அங்காலம் உங்களுக்கு. அது மாதிரி வாக்க வேணும்டா வசனம் என்று போடுங்க. அது வசனம் எங்களுக்கு தெரிஞ்ச சொல். சரியா? அடுத்தது பாணி. பாணி என்றா கை. பாணி என்ற தொழில் சரியா? கை என்ற தொழில் தானம் கொடை. சரியா? கொடுத்தல் இடுதல் தானம் செய்தல் என்று வரும்.
அடுத்த விசர்க்கம் என்று சொல்றது பாயுவினுடைய தொழில் விசர்க்கம். பாட்டுல விசர்க்கம் என்று விளக்குது சரியா. பாயுவினுடைய தொழில் விசர்க்கம். பாயுவண்டா குதமண்டு போட்டு வையுங்க. விஞ்ஞானத்திலேயும் குதமண்ட சொல்லத்தான் பயன்படுத்துறார். அல்லது என்ன அப்போ சொன்ன மாதிரி எருவாய், அதன் தொழில் மலம் கழித்தல். அடுத்த உபத்தம். உபத்தம் என்றால் ஆண்குறி பெண்குறி ரெண்டும் பெறும் சரியா. அதை கருவாய் என்று சொல்றது. கரு சரியா. கருவண்டோன்னு பெண்ணுட்டான் கருவி இருக்கு நினைக்க கூடாது, ஆணிட்டையும் கருவி இருக்குது சரியா. அவ கருவாய். அப்ப உபத்தத்தினுடைய தொழில் சந்தோஷித்தல் அல்லது ஆனந்தம் பெறுதல் அல்லது மகிழ்தல். சரியா. அப்ப இந்த கண்மேந்திரியம் சரியா, கண்மேந்திரியம் மாறக்கூடாது, அது தெளிவா இருங்கோ. சுவையொளி ஊர்வசை நாற்றத்தினூடாக நாங்கள் ஞானம் அறிவை பெறுகிறோம். வாக்குவாயு பாணி பாதம் உபத்தத்தினால நாங்கள் செயலைத்தான் செய்கிறோம். ஆகவே இது சரியா கண்மேந்திரியம். கண்மம் என்றா செயலுக்கு காரணமான இந்திரியம். அடுத்தது நாங்கள் அப்போத மேல பார்த்த நாங்கள் இந்த பஞ்சபூதத்தோட ஞானேந்திரியம் தொழிற்படுறதை பற்றி பார்த்த நாங்கள் சரியா. பஞ்சபூதத்தோட சரியா. செவி ஆகாயத்தை பற்றி கூட வச்சு கொண்டு சத்தத்தை அறிதல். அதுபோல இஞ்சையும் இந்த அஞ்சுமே பஞ்சபூதத்தோட தொடர்பாக இருக்கிறது. அப்ப முதலாவதா போடுங்கோ வாக்கு. வாக்கு என்னையும் என்றா வாயுவை பற்றுக்கூடாக வச்சுக்கொண்டு சரியா, வாயுவை பற்றுக்கூடாக வச்சுக்கொண்டு வசனிக்கிறது, சொல்லுகிறது, பேசுகிறது, பாடுகிறது. அப்ப வாக்கு ஆகாயத்தோட இருக்குது, ஆகாயத்தோட இருந்து பேசும், ஆகாயத்தோட சேர்ந்து இருக்கு. அடுத்த ரெண்டாவது பாதம். பாதம் என்னையும் என்றா வாயுவை பற்றுக்கூடாக நின்றுதான் நடக்கிறது, கமனத்தை செய்கிறது. கமனம் என்றா நடத்தல். அடுத்தது பாணி. பாணி என்றால் கை என்று நாங்கள் பார்த்த நாங்கள். அதென்னையும் தேயுவை. தேயுவண்டா தீ சரியா. தேயுவை பற்றுக்கூடாக வச்சுக்கொண்டு பாணி என்ன இது இடுகுது, கொடுக்குது, தானம் செய்யுது, அதெல்லாம் மேல நாங்கள் பார்த்துட்டோம். ஏற்றலையும் செய்யும். இடுதல் மட்டுமல்ல வாங்குறதும் இருக்கு. நீங்கள் யாருக்கன்னு கொடுத்தால் மற்றவன்ற கைதானை வாங்குகிறது. அப்பதான் அந்த அந்தனருக்கு நாங்கள் சொல்ற பொழுது அறு தொழில் நாங்கள் அல்ல பெரியாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்தனருக்கு 6 தொழில். இடுதலும் ஏற்றலும் அதுக்குள்ள வரும். இப்ப நாங்கள் திவசத்துக்கு கொடுத்தால் ஐயர் வாங்குவார். வாங்கி கொண்டு போய் அவர் தான் சாப்பிடுறது போக மிச்சத்தை மற்றவைக்கு கொடுக்கணும். அப்ப இடுதலும் வரும், ஏற்றலும் வரும். இடுதலும் வரும், ஏற்றலும் வரும். சரியா. நேரமாவது கொஞ்சம் வேகமா பார்க்க வேண்டி கிடக்குது. அடுத்தது பாயு. பாயு என்னையமண்டா நீர். அப்புவை பற்றி நின்று சரியா மலத்தை கழிக்கும். இதுல நீங்களே நீ சரி உங்களுக்கு விளங்கின சொல்ல பக்கத்தை போடுறோம். பாயு வேண்டா என்ன, பாணி வேண்டா என்ன, பாதம் வேண்டா என்ன பக்கத்தை போட்டு வைக்கும். அடுத்த உபத்தம். அது என்னையும் மண் பிரிதுவியை பற்றி நின்று ஆனந்தத்தை பண்ணும். சரியா. பிரிதுவியை பற்றி நின்று ஆனந்தத்தை பண்ணும். அப்ப ஞானேந்திரியங்கள் மூலமாக என்ன, அதாவது ஐம்பொறி என்று நாங்கள் சொல்றோம். அதனால அங்க 5 சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் இது 5 புலன்களை உணர்கிறது. அதுதான் சரியா. நாக்கு சுவையத்தான் உணரும், செவி சத்தத்தை தான் உணரும், மாறிலாது. அதுபோல இந்த கண்மேந்திரியமாகிய வாக்கு வாயு பாணி பாயம் உதத்தம் 5ம் கண்மேந்திரியங்கள்ல வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் என்ற 5 தொழிலை செய்கிறது. சரியா. 5 தொழிலை அது செய்கிறது. இப்ப விளங்குதா இந்த தொழில்? சரியோ. அப்ப இதுல ஒரு
தெளிவு இருக்கட்டும், மாறக்கூடாது. நான் நேற்று சொன்னான், தன் மாத்திரை என்பதுதான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சரியா? அது நாற்றம். அது கண்மேன்னு ஐம்பொறி, ஐம்புலன், ஐம்பூதம் ஏற்கனவே நாங்கள் அறிந்த சொல்லு. சின்ன வயதிலே 4ஆம் 5ஆம் வகுப்பிலே படிச்சிருப்போம். ஆனால் கண்மேந்திரியத்தை நீங்கள் சைவைத்தாந்தத்தில்தான் அறிஞ்சிருப்பீர்கள் புதுசாக. சரியா? இதனுடைய மறுபெயர்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்றது என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் பாடல்கள்ல அப்படியான சொற்பிரயோகம் இருக்கிறது. சரியா? இதுதான் நான் நேற்றும் சொன்னான், பரீட்சை நோக்கில எங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். அப்ப திருப்பி திருப்பி மறுபெயர்களை ஒரு நீங்களும் எழுதி கொள்ளும். சரியா? நேற்று இதை பற்றி சொன்னான், எழுதி கொண்டாதான் அது வரும். சரியா? பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்றாலே சில பேருக்கு அது கொஞ்சம் பிரச்சனையா கிடக்கும். சரியா? அப்ப தேயு, சரியா? தேயு வண்டா என்ன? சரியா? மற்ற வாயுள்ள தெரியும். அடுத்தது இது ஒன்று அறிஞ்சு கொள்ளுங்கோ. எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில சொல்லுகிற ஆகாயம் என்பது விஞ்ஞானத்திலே சொல்லுகிற வெற்றிடம். சரியா? வெற்றிடம். இந்த பூமியில இருந்து 7 கிலோமீட்டருக்கு அங்கால காற்று இல்லை. அது வெற்றிடம். காற்று அங்காலை. சரியா? சிவபெருமான் நர்ராயராக ஆனந்த தாண்டவம் ஆடுவது சித் அம்பலம், ஆகாச பரவழி, அறிவு ஆகாச பரவழி. சித்தண்டா அறிவு. அறிவு ஆகாசத்தில நின்றுதான் அவர் ஆடுகிறார். எங்களோட உடம்புக்குள்ள ஒவ்வொரு கலத்திலையும் வெற்றிடம் இருக்கு. பஞ்சபூதங்களாலே ஆனதண்டைக்கு ஒவ்வொரு கலம், விஞ்ஞானம் படிச்சவைக்கு தெரியும். ஒரு செல்லில வெற்றிடம் இருக்கு. புன் வெற்றிடம் என்று அதுக்கு பெயர். சரியா? அது தாவர கலத்திலையும் இருக்குது, விலங்கு கலத்திலையும் இருக்குது. அப்ப அதையும் இருக்கா நீங்கள் இந்த ஆகாயத்தில, ஆகாயம் என்றா வானம் என்று நாங்கள் சொல்றோம், அது சரி. ஆனால் இந்த வெற்றிடம் என்பது தெளிவாக இருக்க வேணும். சரி? அங்கு ஒன்றும் இல்லை. அறிவு ஆகாச பரவழி. சரியா? அதனால்தான் 7 கிலோமீட்டருக்கு அங்கால போறவர்கள் சுவாசிப்பதற்காக ஒக்சிஜனை கொண்டு போகிறார்கள். சரியா? விண்வெளி வீரர்கள். பிளேன் எல்லாம் அதுக்குள்ளதான் ஓடுது. சரியா? ஆகாயமானம் அதுக்குள்ளதான் ஓடுது. அதுல பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப இவ்வளத்தோட நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். 45வது பாடல் ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். திருப்பி இந்த பஞ்சபூதங்கள் என்ற தொழில்தான் அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஒரு திண்மை இருக்கு. இந்த உண்மை விளக்கத்திலேயும் இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் படிச்சிருப்பீர்கள், பஞ்சபூத தொழில். சரியா? அது நீங்கள் வாய்ச்சி அறியலாம். சோதனை அளவில் மிகுதி பாடல்களை நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நாங்கள் அதை உங்களுக்கு சொல்லி தருகிறோம். சரியா? ஏதோ என்னாலே இயலக்கூடிய அளவுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு தூரம் அது விளங்கி இருக்கோ விளங்கியிலையோன்றது எனக்கு தெரியாது. இல்லை வகுப்புல நேர நாங்கள் சிலதை எழுதி காட்டி சொல்லி விளங்கப்படுத்துற மாதிரி இதால சொல்லலாம். வெறும் சத்தம் தான் இதுக்குள்ளால வரும். அதுல ஆனந்தி அம்மா ஆட்சியா பண்ணின மாதிரியார் இந்த பாடல்களை கொஞ்சம் செய்ய பண்ணி சில விளக்கங்களையும் உங்களுக்கு இந்த திரையினூடாக போடுகிறார்கள். உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம். சார் கமலா மிஸ் தான் போட்டுவா. கமலாமா போடுறான். எனக்கு கூட போன பார்த்து கொண்டு நான் கதைக்க இயலாது. சரியா? போனை பார்த்து கொண்டு கதைக்க இயலாதுன்னு இருந்துட்டு இந்த சத்தம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பாட்டுலதான் நான் போனை வச்சிருக்கிறேன். சத்தம் மிக முக்கியம். சரியா? ஒரு நல்ல வேலையை செய்கிறார்கள். திரும்ப திரும்ப ஒரு படிக்கணும். அதை பார்த்தா தான் ஞாபகம் நிற்கும். கேட்கலாம், கழிப்பலாம். அதுக்காண்டி முழுக்க பாடமாக்கி வைக்கணும்னு நினைக்காங்க. அப்படி ஒன்றும் சரியா இயலாது. பாடமாக்கி வைக்க இயலாது. நாங்கள் அறிஞ்சிட்டாலே காணும். சரியா? அறிஞ்சிட்டாலே அது நாங்கள் ஐயா உண்மை விளக்கம் படிக்கிறோம். நாங்கள் உண்மை விளக்கம் திருப்பி ஆனந்தியம்மா இருக்கா நன்றிய சொல்லிட்டு நிப்பாட்டி விடலாம். நன்றி சார். இதுவரை நேரமும் சிவபிரகாசத்தின் தொடர்ச்சியை வழங்கிய சைவப்புலவர் கந்த சத்யாசன் அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள்.